ஒன்னு சொல்றேன், அவர் வந்து அந்த அந்த காரியத்துல அவர் செஞ்சாரோ செய்யல அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உண்மையாவே அந்த அவரை அரெஸ்ட் பண்ணி போகும்போது உண்மையா ஒரு எனக்குள்ள ஒரு மனசுல ஒரு அழுக வந்துச்சு. ஒரு சகோதரனை இப்படி ஆயிடுச்சேங்கிற ஒரு பாரம் எனக்கு வந்துச்சு. உண்மையா சொல்றேன், நான் அழுதேன். தேவன் இதை கேட்டுட்டு இருக்கிறார். சும்மா உங்ககிட்ட பந்தா காட்டுறதுக்காகவோ அல்லது பெருமை காட்டுறது நான் சொல்ல. பார்த்துருப்பீங்க. இதில் அலெக்ஸ் இவர் வந்து ஒரு போதகரான். இவர் போதகம் பண்ணி கொண்டு நிறைய பேரை வஞ்சித்து கொண்டு இருக்கிறார். நிறைய சர்ச்சு சபைகளுக்குள்ளாக இறங்கி அத்தனை விசுவாசிகளையும் இவர் வஞ்சித்து கொண்டு இருக்கிறார். இவர் கூறினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஜான் ஜெபராஜ் ஜெயிலுக்குள் அவரை கூட்டிட்டு போகும்போது என்னையே அறியாமல் எனக்கு அழுகை வந்து விட்டது என்று வந்து அவர் கூறுகிறார். எப்படி ஏமாத்துறாரு பாருங்க. எப்பவுமே இன்னைக்கு இந்த அழுற ஆண்களை மட்டும் நம்பிடாதீங்க விசுவாசிகளை. இவருக்கு ஜான் ஜெபராஜ் மெஸ்மரிசம் பண்ணி ஏமாற்றும் போது வராத அழுகை, இவருக்கு ஜான் ஜெபராஜ் கள்ளத்தீர்க்க தரிசனம் கூறி ஏமாற்றும் போது வராத அழுகை, நீங்களே போய் காணிக்கை பெட்டிக்குள் விழுந்துடுங்கன்னு சொல்லி செழிப்பின் உபதேசத்தை போதித்து நான் ஜெட் பிளைனில் பறப்பேன், நான் ஜெட் பிளைனே வாங்கி விடுவேன், மற்றவங்களாம் ஏழைகளாக இருக்கணும், நான் மட்டும் பெரிய ரிச்சஸ்ட் மேனாக இருந்து ஜெட் பிளைனை வாங்கி கொண்டு பறந்து செல்வேன் என்று போதிக்கும் போது இவருக்கு வராத அழுகை இப்பொழுது வருகிறது என்றால் இவனுக்குள் எவ்வளவு பெரிதான அசுத்த ஆவி செயல்படுகிறது, எவ்வளவு பெரிதான பொல்லாத ஆவி இவனுக்குள் செயல்படுகிறது என்பதை விசுவாசிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவன் இந்த ஆவியோடு போய் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படி எத்தனை பேரை இவர் கெடுத்து போட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நயவஞ்சர்களை விட்டு விலகிவிடும். மனுஷர்களுக்காக வந்து நிறைய சமூக வலைத்தளத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேர்களும் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பதை இந்த வீடியோ வாயிலாக நான் தெரிவிக்கிறேன்.